உங்களோடு கூட உங்களுடைய போதகருக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். ஏன்னா என்னையும் ஒரு மனிதனாய் நினைத்து அவங்க அழைக்கிற போது அதில் நான் தாழ்மையோடு அன்பாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் அப்படினால என்னையும் அவங்க நினைத்திருக்கிறபடினால அவங்களுக்கு நான் நன்றியும் குடும்பத்துக்கு சோத்திரத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளில் அன்றைய வார்த்தைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து 35, 36 வசனங்களை நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 34லிருந்து 36. 17ஆம் அதிகாரமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 34 இருந்து 36 முடிய. சாரி, யோவான் இல்லை, லூக்கா எழுதின சுவிசேஷம். சாரி, ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற இரண்டு பேரிலே ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற இரண்டு ஸ்திரீகளிலே ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற இரண்டு பேரிலே ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்கள் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை ஆண்டவரே உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, நீங்கள் மறைத்து கொள்ளும், நீர் பேசும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய வார்த்தையை கர்த்தர் கொடுப்பீராக. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் நான் கர்த்தருடைய செய்தியின் தலைப்பு ஏற்றுக்கொள்ளப்படுதலும் கைவிடப்படுதலும். சபைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நாம் எப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கிறோம்? இன்றைக்கு ஆண்டவர் வருவார் என்றால் நம்மை ஏற்றுக்கொள்ளப்படுவோமா அல்லது கைவிடப்படுவோமா என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கவனித்து இதை வாசிப்போமானால், ஒரே படுக்கையிலே படுத்திருக்கிற இருவரிலே ஒருவர் எடுத்துக்கொள்ளப்பட்டும், திரிகை திரிகிற 2 பேரிலே ஒருவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு மற்றவன் கைவிடப்பட்ட போதும், வயலில் இருக்கிற 2 பேரிலே ஒருவன் எடுத்துக்கொள்ளப்பட்டு மற்றவன் கைவிட்டு போவதும், அப்படி போனால் எவ்வளவு பரிதாபமான நிலைமையிலே நாம் இருப்போம் என்பதை உங்களுக்கு நான் தெளிவாய் பிரசங்கிக்க விரும்புகிறேன். கவனிங்க, இந்த ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரை நாம் கவனிக்கும் போது, திரிகிற 2 பேரையும் நாம் கவனிக்கும் போது, வயலில் வேலை செய்கிற 2 பேரையும் நாம் கவனிக்கும் போது, இவர்களுக்குள்ளே 2 பேருக்குள்ளேயும் ஒரு மனம் ஒற்றுமை இருந்தாதான் ஒரே படுக்கையில் படுக்க முடியும், ஒரே இடத்துல திரிகை திரிக்க முடியும், ஒரே வயலில் வேலை செய்ய முடியும். இப்படி ஒரு மனம் இல்லாமல் இருந்தால் நம்ம ஒரு இடத்துல கூடி நாம் ஒன்றாய் அங்கே படுத்திருக்க முடியாது, ஒன்றாய் திரிகை திரிக்க முடியாது, ஒன்றாய் வயலில் வேலை செய்ய முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்பட்டும் ஒருவன் கைவிடப்பட்டு போனால் பரிதாபம். இது கர்த்தருடைய வருகையில் அப்படியே நடக்கும். இது ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருக்கிறார். ஒருவன் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒருவன் கைவிட்டு போவான் என்பது அது அப்படியே நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனபடினால நான் 2 பேரிலே, அதாவது 34 வாசிக்கும் போது 17, லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 34 வாசிக்கும் போது, அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் இருக்கிற 2 பேரிலே ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மற்றவன் கைவிடப்பட்டு போவான்
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் வேதத்தில் ஆண்டவர் நமக்கு முன்னோடியாக அதிக திருஷ்டாந்தங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். நான் வேதத்தின் சத்தியத்திலிருந்து சில நபரை குறித்து உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 24 34 வரை வாசித்து பார்த்தா இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஏசா யாக்கோபு இவனுடைய குடும்பத்தை பாருங்கள். ஏசா யாக்கோபை நீங்க கவனித்து பாருங்கள். இந்த ஏசா யாக்கோபை ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளைகள். அவங்க ஒருவேளை 1 வருடம் 2 வருடம் கழித்தோ அல்லது 4 வருடம் 3 வருடம் கழித்தோ பிறந்தவர்கள் அல்ல. ஒரே நேரத்தில் பிறந்தவர்கள், ஒன்று போல பால் குடித்தவர்கள், ஒன்று போல சாப்பிட்டவர்கள், ஒன்று போல ஓடி ஆடி விளையாடினவர்கள், ஒன்று போல திரிந்தவர்கள், ஒன்றாய் இருந்தவர்கள், ஒரே வீட்டிலே இருந்தவர்கள், ஒரே தாயின் வயிற்றிலே ஒரே நேரத்தில் பிறந்தவர்கள். இவர்கள் 2 பேரிலே ஒருவன் ஆகாதவன் என்றும் தள்ளப்பட்டதற்கும், ஒருவன் தேவ பிரபு என்று அர்த்தம் கொள்ள இஸ்ரவேலாய் மாறினதற்கும் காரணம் என்ன? 2 பேர் ஒரே தாய்க்கு பிறந்த பிள்ளைகள் தான், ஒரே தகப்பன். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு வாக்குத்தத்தமான கானானை சுகந்தரிக்க வாக்குத்தத்தங்களோடு உடன்படிக்கையோடு புறப்பட்டு வருகிற ஒரே தாய் தகப்பனுக்கு பிறந்த 2 பிள்ளைகள் தான். ஒரே படுக்கையில் படுத்திருந்த 2 பிள்ளைகள் தான். ஒருவன் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதற்கும், ஒருவன் தேவ பிரபு என்று அர்த்தம் கொள்ளும் இஸ்ரவேலாய் மாறினதற்கும் காரணம் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுல ஏசா என்பவன் என்ன செய்தான் என்றால், அவன் அவபக்தி உள்ளவன், தேவனை தேடாதவன், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை உடன்படிக்கையை அவன் நம்பாதவன், அதை குறித்து கவலையற்றவன். ஏசா யார்? அவன் தேவனை தேடல, அவபக்தி. அவன் பக்தி கிடையாது. பக்தி உள்ள குடும்பத்தில் பிறந்தவன் தான். தாய் தகப்பன் ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் பிறந்தவன் தான். ஆனா அவன் பக்தி அற்றவன், தேவனை தேடாதவன். எந்த சூழ்நிலையும் தேவன் வேண்டாம். அவன் வாக்குத்தத்தம், ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரே, நம்முடைய அப்பாவுக்கு கொடுத்திருக்காரு, நம்முடைய தாத்தாவுக்கு கொடுத்திருக்கிறாரு, இந்த வாக்குத்தத்தத்தை நோக்கி போறாங்களே, நாமும் போகணும், தேடணும் அப்படின்ற எண்ணமற்றவன், அபபக்தன். அதனால அவன் என்ன செய்தான்? அவன் தேவனை குறித்து கவலைப்படவில்லை. அவன் தேவனால் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். அவன் பாருங்க, ஆண்டவர் கொடுத்த ஒரு சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் என்ன செய்கிறான் என்றால் உதாசீனப்படுத்துகிறான். ஒருவேளை போஜனத்துக்காக, ஒருவேளை சாப்பாட்டுக்காக நான் நிலைத்திருக்கிறேன், நான் சாக போகிறேன், எனக்கு எதுக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்லி அவன் என்ன செய்தான் என்றால் விற்று போட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை கொஞ்சம் கவனித்து பாருங்க. ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா, தன்னை குறித்து சொல்லும்போது, நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் ஏசாவின் தேவன் என்றுதான் ஆண்டவர் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த யாக்கோபை நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த யாக்கோபின் இடத்துல அநேக குற்றம் குறைகள் இருந்தது. அவன் நீதிமான் அல்ல. அவன் என்ன செய்தான் என்றால், தன்னுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை அவன் தேடுவதிலே கவனமாயிருந்தான். தன் தாத்தா தேடினார், தன் தகப்பன் தேடினார், நானும் தேடுவேன். அதில் அவன் என்ன செய்தான் என்றால் கருத்தாயிருந்தான், ஜாக்கிரதையாயிருந்தான். அவன் தேவனை தேடுகிறான். அவனுடைய இடுக்கண்களில், அவனுடைய நெருக்கத்தில், அவனுடைய போராட்டத்தில், அவனுடைய பாதையில் அவன் என்ன செய்கிறவனாயிருக்கிறான் என்றால் தேவனை தேடுகிறவனாயிருக்கிறான். கவனித்து பாருங்கள். அவன் ஒரு இடுக்கண் வந்தபோது, நெருக்கன் வந்தபோது அவன் என்ன செய்தான் என்றால் ராவு முழுவதும் தேவனோடு போராடி தேவனை மேற்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மல்கியாவின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா?
ஆகிலும் நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லுகிறார். யாக்கோபு தேவனை தேடுகிறவனாய், தேவனுடைய வார்த்தையை குறித்து, உடன்படிக்கை குறித்து கரிசனை உள்ளவனாய், எப்பொழுதும் தேவனோடு கூட நல்ல உறவு வைக்கிறவனாய் இருந்தான். ஆனால் இந்த ஏசா என்ன செய்தான் என்றால், தேவனை தேடவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படித்தான் இன்றைக்கு அநேகர் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், தேவனை தேடுவது கிடையாது. சில வீட்டில் 2 பிள்ளைகள், சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த 2 பிள்ளைகளை கவனித்து பாருங்க. ஏன்னா என்னுடைய வீட்டிலும் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த 2 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை என்ன செய்கிறான், சரியான நேரத்துக்கு சரியா வேதத்தை வாசித்து சரியா ஜெபித்து தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடுகிறவனாய் இருக்கிறான். இன்னொரு பிள்ளை இருக்கிறான், அவன் என்ன செய்கிறான் தெரியுங்களா, சரியா ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நைட்டு ஃப்ரெண்டுங்க கூட, இன்னைக்கு காலையில், ஏன்னா இதை ஒருவேளை என் பிள்ளைங்க பார்ப்பாங்க, இன்னைக்கு காலையில் கூட நான் அவனை அடித்து எழுப்பி விட்டுட்டு சபைக்கு போய், என்ன நைட்டு பார்த்தீங்கன்னா அவன் தேவனை தேடுறவன் கிடையாது, அவன் நைட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட போயிட்டு 2 மணிக்கு வந்து கதவை தட்டுறான். அப்போ ஒருவன் தேவனை தேடுகிறவனாய், தேவனுடைய காரியத்தில், சபையில், ஊழியத்தில் கரிசனை உள்ளவனாய், ஒருவன் எப்படி இருக்கிறானா, தேவனை தேடாதவனாய், தேவனுடைய காரியத்தில் நிர்விசாரம் உள்ளவனாய், அஜாக்கிரதை உள்ளவனாய் காணப்படுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இப்படித்தான் அநேக குடும்பங்களிலே, சபைகளிலே தேவ ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒருவன் சபைக்கு வருகிறான், ஆனால் அவன் சபைக்கு போயிருக்கான். சபைக்கு எப்படி போயிருக்கான்னா, தகப்பன் திட்டுவாங்களே, தாய் திட்டுவாங்களே, தகப்பன் இப்படி கண்டிக்கிறாரே என்று சொல்லி அவன் எப்படி போகிறான் என்றால், அவபக்தி உள்ளவனாய், தேவனை தேடாதவனாய் போகிறான். அதனால ஒருவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், மற்றவன் என்ன பண்ணப்படுகிறான், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, ஒருவன் ஒரே தாயின் வயிற்றிலே இருந்து பிறந்த 2 பேரில் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஒருவன் கைவிடப்பட்டு போனான். அப்படியானால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே சபைக்கு வருகிற தேவ ஜனங்களிலே ஒருவன் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒருவன் கைவிடப்பட்டு போனால் எப்படி இருக்கும்? உங்க குடும்பத்தில் ஒருத்தன் கைவிடப்பட்டு ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்பட்டால் எப்படி இருக்கும்? நாம் அவபக்தி உள்ளவர்களாய், நிர்விசாரம் உள்ளவர்களாய், தேவனை தேடாதவர்களாய் நாம் வாழக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் போராட்டம், பிரச்சனை, கவலை, கண்ணீர் வரும். ஆனால் அதன் மத்தியிலே நாம் தேவனை தேடுகிறவர்களாய், தேவன் நமக்கு வருகிற போராட்டத்தில், பிரச்சனையிலே, சோதனையிலே விடுவிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அப்ப நம்ம தேவனை தேடுகிற அனுபவத்திலே நாம் இருக்க வேண்டும். இந்த யாக்கோபை போல நாம் தேவனை தேடுகிற அனுபவத்தில் இருக்க வேண்டும். ஏசாவை போல அவபக்தி உள்ளவர்களாய் நாம் வாழக்கூடாது. அப்படி அவபக்தி உள்ளவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். நீங்களும் நானும் இன்னைக்கு எப்படி வந்து கொண்டிருக்கிறோம் சபைக்கு? நம்ம ஏற்றுக்கொள்ளப்படுவோமா? நான் இங்கே வந்ததிலிருந்து ஆண்டவருடைய பாடல்களையும் வார்த்தைகளையும் நான் கவனித்த போது, மணவாட்டி என்ன செய்யணும்னா ஆயத்தமாக இருக்கணும். மணவாளனாகிய கர்த்தர் வரும்போது நீங்களும் நானும் ஆயத்தமாக இருந்தால் தான் போக முடியும். மணவாளன் எப்போ வருவார் என்னென்னலாம் சொல்ல முடியாது. யோவான் 12:40 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நினையாத நேரத்தில் வரப்போகிறார். அந்த நினையாத நேரத்தில் வரப்போகிற இயேசுவை சந்திக்க நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆயத்தமாக இருந்தால் தான் மணவாட்டி சபை போக முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வந்த பாடல்களை ஆராதனையில் நான் கவனித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் உங்களோடு பேசினார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனபடினாலே நாம் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரிலே ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒருவன் கைவிடப்பட்டு போனால் எப்படி இருக்கும்? அதில் யாக்கோபு ஏசா அவபக்தன் என்று தேவனால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டான். ஆனால் யாக்கோபோ குற்றம் குறைகள் இருந்தாலும் தேவனை தேடியதனால அவன் தேவ பிரபு என்று அர்த்தம் கொள்ளப்படும் தேவனுடைய பிள்ளையாய் அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறோமா அல்லது ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படுகிறோமா? ரெண்டாவது
35 வாசிக்கும் பொழுது, திரிகை திரிகிற 2 ஸ்திரீகளிலே ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்பட்டு போவாள். அப்படின்னா ரூத்துவின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் இருந்து நம்ம வாசிக்கும் போது சில வசனங்களை அங்கே ஒரே குடும்பத்தில் 2 சகோதரிகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுகிறாள், மற்றவள் கைவிடப்பட்டு போகிறாள். கவனிங்க, இந்த நகோமியினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, நகோமி என்ன செய்கிறாள் என்றால் பெத்லகேமிலே இருக்கிறாள். கொஞ்சம் பஞ்சம் வந்துடுச்சு. பஞ்சம் வந்த உடனே அந்த பஞ்சத்தை நிமித்தம் அவன் மோவாபுக்கு போகிறாள். மோவாபில் போய் அங்கே என்ன செய்கிறாள் என்றால் நல்ல சுகமாய் இருக்கிறாள். அப்படி இருக்கும் பொழுது அவள் வீட்டில் 2 பிள்ளைகள், பெண் பிள்ளைகளை திருமணம் பண்ணுறாள். அப்போ திருமணம் பண்ணி கொஞ்ச நாளில் தன்னுடைய கணவனார் இறந்து போகிறார். கணவனார் இறந்த சில காலத்தில், கொஞ்ச காலத்தில் தன் 2 பிள்ளைகளும் இறந்து போகிறார்கள். இப்போ 2 பிள்ளைகளும் இறந்து போன உடனே இந்த நகோமியுடைய வாழ்க்கை தனித்து விடப்பட்டவளாய், வியாகுலம் நிறைந்தவளாய், வேதனை நிறைந்தவளாய் அவள் என்ன செய்கிறாள் என்றால் மோவாபிலே இருந்து எருசலேமுக்கு போக புறப்படுகிறாள். அப்போ எருசலேமுக்கு போக அவள் புறப்படும் பொழுது தன்னுடைய மருமக்கள் 2 பேர், மகளைப் போல பாவித்த 2 பிள்ளைகளும் அவளோடு கூட பிரயாணம் பண்ண வர எத்தனைத்து புறப்படுகிறார்கள். கவனிங்க, அவளோடு கூட வர எத்தனைத்து புறப்படுகிறார்கள். ஆனால் இவளுடைய வாழ்க்கையை நம்ம கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் எப்படி இருந்திருக்காங்க தெரியுமா? ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளை போல ஒன்றாய் சமைத்து, ஒன்றாய் உறங்கி, ஒன்றாய் தண்ணி முள்ள போய், ஒன்றாய் அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா உட்கார்ந்து, ஒன்றாய் பேசி, ஒன்றாய் திரிகை திரித்து, ஒன்றாய் மாவு அரைத்து, இப்படி எல்லா வேலையும் இந்த 2 பேரும் பிள்ளைகள் மகளை போல ஒன்றாய் வேலை செய்தவர்கள். ஆனால் இந்த சகோதரிகள் 2 பேரில் ஒருத்தி என்ன பண்ணா தெரியுமா? ரட்சிப்பின் பாதையிலும் மற்றவள் கேட்டின் பாதையிலும் போனதுக்கு காரணம் என்ன? ஒருத்தி ரட்சிப்பின் பாதையிலே வந்து விட்டாள், ஒருத்தி கேட்டின் பாதையிலே போய்விட்டாள். அதற்கு காரணம் என்ன? நகோமியுடைய வாழ்க்கையில் சில துன்பம் வந்தபோது, வியாகுலம் வந்தபோது, அவள் நிந்தை வந்தபோது, தனித்து நின்ற போது அவள் என்ன செய்தாள் என்றால், நான் என் தேசத்துக்கு போக வேண்டும், நான் என்னுடைய நாட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லி புறப்பட்ட போது கூட வருகிற மருமக்களை பார்த்து இவ சொல்றா, அம்மா, ரூத்தின் புத்தகம் 1:11-12 வாசித்து பார்க்கும்போது அங்கே இந்த ரூத் என்ன சொல்லுகிறாள் என்றால், அம்மா மகளே, நீங்க என்ன பண்ணுங்க, திரும்பி போயிடுங்க, உங்க தேசத்துக்கு போயிருங்க. ஏன்னா நான் இனி போயிட்டு ஒரு புருஷனுக்கு வாழ்க்கப்பட்டு நான் பிள்ளை பெற்று அந்த பிள்ளைகளை உங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்க அந்த கால வரையில் உங்களாலையும் இருக்க முடியாது. ஆகவே நீங்கள் என்ன செய்திருங்கன்னா போயிருங்க, உங்கள் தேசத்துக்கும் உங்கள் தேவன் அண்டைக்கும் போய்விடுங்கள் என்று சொல்லி அந்த மாமி சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது ஆனால் இவங்களுடைய எண்ணத்தில் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? எப்போ இவளை விட்டு நம்ம தேசத்துக்கு போகணும்னு இருந்திருக்கும். ஆனால் வாய் மாத்திரம் என்ன தெரியுமா சொல்லணும்? மாமி, ஆண்டி, அத்தை, அம்மா, நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கேயே நான் வரேன், உங்களை தவிர சாவு உங்களையும் என்னையும் பிரிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் சொன்ன உடனே என்ன செய்து விடுவோம்? போய்விடும். அப்படித்தான் இந்த ஓர்பால் என்ன செய்தால் என்றால், மாமி சொன்னா, எம்மா நீங்கள் வந்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லைம்மா, என்னை நம்பி வந்தீங்கன்னா உங்களுக்கு பலன் இல்லைம்மா, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் தேவர் அண்டைக்கும் உங்கள் ஜனத்தண்டைக்கும் உங்கள் தேவர் அண்டைக்கும் நீங்கள் போய்விடுங்கள் என்று சொல்லி அவள் சொன்ன உடனே இவள் என்ன செய்தாள் என்றால், அழகாய் அருமையாய் மாமியும் சகோதரியும், அதாவது தன் சகோதரியை போல தன் தாயை போல நேசித்த மாமியும் சகோதரியும் முத்தமிட்டு போய்விட்டாள். அருமையானவர்களே, அவள் இருமனதோடு நடந்து வந்தாள் ஓர்பால். அதனால என்ன பண்ணான்னா, இந்த தாயும் இந்த சகோதரியும் விட்டுட்டு அஞ்ஞான தேசத்தில் விக்கிரகம் நிறைந்த தேசத்துக்கு
அவள் என்ன செய்தாள் என்றால் போய்விட்டாள். ஆனால் ரூத்தோ அப்படி அவ செய்யல. அவ பாருங்க, அவ சொல்றா, அம்மா உன் தேசம் என் தேசம், உன் ஜனம் என் ஜனம், உன் ஜாதி என் ஜாதி, உன் தேவன் என் தேவன். நீ எங்க போகிறியோ அங்கே நானும் வருவேன், நீ எங்க சாகுறியோ அங்கே நானும் சாகுவேன். மரணம் தவிர உன்னையும் என்னையும் என்ன செய்யக்கூடாது, பிரிக்க கூடாது என்று சொல்லி இந்த நகோமியை உறுதியாய் பற்றி கொண்டாள். அதனால அவளுடைய வாழ்க்கையில நடந்தது என்ன? இந்த நகோமி தன் மாமியை உறுதியாய் பற்றி கொண்டதினால, மாமியுடைய தேவனை உறுதியாய் பற்றி கொண்டதினால என்ன நடந்தது தெரியுமா? இந்த நகோமிக்கு, இந்த ரூத்துக்கு போவாசை திருமணம் பண்ணினான். அதாவது இந்த ரூத்தினுடைய வழியில இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அது எப்படின்னா, இந்த ரூத்து அவள் என்ன செய்தாள் என்றால் போவாசை விவாகம் பண்ணினாள். போவாஸ் ஓபேத்தை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான், தாவீதின் சந்ததியிலே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அப்படி மாம்சத்தில் இந்த அந்நிய தேசத்தாளா இருந்தாலும் ரூத்து அவள் மாம்சத்தின்படி இயேசு கிறிஸ்துவுக்கும் தாயானாள். காரணம் என்ன? அவள் ஆண்டவரை, இந்த நகோமியை உறுதியாய் பற்றி கொண்டது மாத்திரமல்ல, அவளுடைய தேவனையும் உறுதியாய் பற்றி கொண்டான். ஆனா ஓர்பால் கண்டது என்ன? அவளுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? விக்கிறது கண்டை போன அவளுக்கு என்ன நடந்தது தெரியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரூத்தின் மூலமாய் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆனா இந்த ஓர்பால் தன் மாமியை விட்டு, தேவனை விட்டு அவள் விக்கிரது கண்டைக்கும் அவளுடைய ஜனத்தண்டைக்கும் போன அவளுக்கு என்ன பலன் கண்டால்? ஒரு பலனை காணல. ஆனா இன்றைக்கும் சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஒரே தாய்க்கு பிறந்திருந்தாலும் சரி, அல்லது அது மருமகளாக வாழ்ந்தாலும் சரி, ஒரே வீட்டிலே வசிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டு அவரை பின்பற்றுவார்களானால், நீங்க ஒரு தாய்க்கு பிறந்திருக்கலாம், அல்லது ஒரே வீட்டில் மருமகளாய் வாழலாம், நீங்க எங்க வாழ்றீங்களோ, ஆனா இயேசுவை நீங்க உறுதியாய் பற்றி கொண்டு அவரை பின்பற்றி செல்லுவீங்கன்னா, சகோதரனே சகோதரியே தேவ பிள்ளையே, நீ மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவாய். ஆனா இருமணம் உள்ளவர்களாய் இந்த ஓர்பால் வாழ்ந்தபடினாலே அவள் புறப்பட்டு போனாள். இருமணமாய் உள்ளவர்கள், வேதம் என்ன சொல்லுதுன்னா, யாக்கோபு 1:8 வாசித்து பார்த்தீங்கன்னா, இருமணம் உள்ளவர்கள் தன் வழிகளிலே நிலையற்றவனாய் இருக்கிறான். அப்ப நம்ம ரெண்டு மனதோடு, இதுவா அதுவா, சபையா நமக்கு ஃபங்க்ஷனா, அழகா சொன்னார் பார்த்தீங்களா? சபையா ஃபங்க்ஷனா, ஃபங்க்ஷனா சபையா, எது முக்கியம்? நான் கூட போதகர் சொல்ற மாதிரியே நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுவேன். எனக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷனுக்கு வரவங்க கிட்ட, ஐயா என்னால் வரவே முடியாது, அந்த பாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிற இன்னைக்கு வரவங்களுக்கு சொல்லிடுவேன், நான் முடிஞ்சா சர்ச்சு முடிஞ்சா வரேன், இல்லைன்னா இல்லை. எங்கள் வீட்டம்மா சொல்லுவாங்க, என்னப்பா பத்திரிக்கை கொண்டு கொடுக்கும்போதே இப்படி மூஞ்சில் அடித்த மாதிரியே சொல்கிறேன். உள்ளதை உள்ளதென்று இல்லாதது இல்லாதென்று சொல்லிடணும், தப்பே கிடையாது. அப்போ நம்ம இருமணம் உள்ளவர்களாய் நாம் என்ன செய்யக்கூடாது? வாழவே கூடாது. 4:8 வாசித்து பாருங்க. அங்க என்ன சொல்லுகிறது என்றால், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமணம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம இருமணம் உள்ளவர்களாய் வாழக்கூடாது தேவனுடைய பிள்ளைகளே. ஒரு மனமாய் தேவனுடைய ஆலயத்துக்கு இன்னைக்கு இல்லை, நான் கொஞ்சம் சில காரியங்களை பார்க்கும் பொழுது நான் ரொம்ப வெக்கப்படுறேன், ரொம்ப துக்கப்படுறேன். ஒன்றும் இல்லை, சமீபத்தில் இந்த கேட்டாலும் கேட்கட்டும், சமீபத்தில் என்னுடைய வீட்டுக்கு ஒரு தேவ மனிதன் என்று சொல்லி ஒருவரை கொஞ்சம் வேலைக்கு அனுப்புனாங்க. அந்த வேலைக்கு அனுப்பின உடனே நானும் அவர்கிட்ட ஃபோனில் பேசினேன். எனக்கு தெரியாது, ஊழியம் செய்கிற ஒருவர், ஐயா பாஸ்டர் ஐயா, அவர் கொஞ்சம் பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறார் ஐயா,
கொஞ்சம் வேலை பண்ணுறாரையா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஊழியம் செய்கிற ஒரு சகோதரர் சொல்லி நானும் அவரை ஃபோனில் பேசினா, அவர் ஃபோனை எடுத்ததுலேருந்து இது மாதிரி நான் ஒரு ஊழியக்காரன் பேசுகிறேன் ஐயா, கொஞ்சம் வேலை இருக்குது செஞ்சு கொடுக்குறீங்க, ஓகேயா. அவர் செஞ்சு அப்போ நான் ஃபோனு பேசுனதுலேருந்து அவர் ஒரு வார்த்தை கூட ஐயா சொல்லுங்கய்யா 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 சொல்லுங்கய்யா, எந்த காரியத்துக்கும் சரி சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யா, செஞ்சு கொடுத்துறையா இதையா அதையா. நானும் அவரை உண்மையில் ஊழியக்காரர் தான் நம்பிட்டேன். அவர் என்கிட்ட சொன்ன காரியங்கள்லாம் பார்த்தபோது நானும் சரி ஊழியம் செய்கிறவங்க இவ்வளோ உண்மையாக இருக்காங்க. ஆனால் அவர்கிட்ட வேலையை கொடுத்துட்டு 2வது நாள் நான் பார்க்குறேன், ஏன்னா இங்கே பலிப்பிடமாக இருக்குது, நான் வேறு ஏதாவது இருந்தால் நான் டக்குன்னு வேலை செய்ய வேண்டாம் போயிருங்கன்னு சொல்லியிருப்பேன். இவர் ஊழியக்காரன்னு சொல்கிறார், நான் ஊழியத்துக்கு படிச்சிருக்கிறேன்றாரு, ஊழியம் போய் செய்கிறேன்றாரு. பாக்கெட்டில் இருந்து தகாத காரியங்களெல்லாம் நான் பார்க்குறேன், செய்கையில் தகாத காரியங்களை பார்க்குறேன். எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியலை. கடைசியில் நான் ஸ்ட்ரைட்டாகவே போனேன். போயிட்டு நீங்கள் ஊழியக்காரன் ஊழியம் செய்கிறேன், இன்றைக்கும் ஊழியத்துக்கு போகிறேன்றார். ஆனால் 6 நாளாக ஜெகஜோதியாக இருக்கிறார். 4 நாள் நம்ம வீட்டில் தங்கி தான் வேலை பண்ணார். இந்த 4 நாளும் ஃபுல் அண்ட் ஃபுல்லில் தண்ணியில் இருக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லில் அவர் பாக்கெட்டில் இருந்து பாட்டில் எடுக்கும்போது நான் கண் கூட பார்த்துருக்கேன், நான் போய் சொல்ல மாட்டேன். அப்போது அவர் என்கிட்ட நான் ஊழியம் செய்கிறையா, நாளைக்கு ஊழியத்துக்கு போகிறையா, எனக்கு பக்குன்னு தூக்கி வாரி போட்டு ஸ்ட்ரைட்டாகவே கண்டித்தேன். நீங்கள் ஊழியம் செய்கிறதுக்கு லாக்கி இல்லையா, இப்படி பண்ணிக்கிட்டு நீங்கள் பேரை கெடுக்காதீங்க. நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஒன்று நீ இயேசுவுக்கு ஊழியம் செஞ்சால் இயேசுவுக்கு ஊழியம் செய், இல்லைன்னா நீ உலகத்தில் என்ன உலகத்தில் வாழ்ந்துரு, என்ன அதனால் பிரச்சனை இல்லை. இருமனம் உள்ளவர்களாய் நம்முடைய வழியில் நிலையற்றவர்களாய் வாழக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, ஏன்னா இப்போ நான் அப்புறமா என்னை அறிமுகப்படுத்தின ஆளை கூட்டு போயிட்டு இன்னொரு முறை சரியாக தெரியாமல் இவங்க ஊழியக்காரர் பாஸ்டர்னு சொல்லாதன்னு. அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும், நம்ம ஏற்றுக்கொள்ளப்படுமா கைவிடப்படுவோமா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வழியில் நிலையற்றவளா இருமனம் உள்ளவளா, எனக்கு அதுவும் வேணும் இதுவும் வேணும் வாழாத. ஒன்றை பிடிச்சுன்னா நீ நிலையாக வாழ்ந்துடலாம். அதை இயேசுவை பிடி. அந்த இயேசுவை பிடிச்சதுனால தான் இந்த ரூத் அந்நிய தேசத்தாக இருந்தாலும் அவள் இயேசுவுக்கு மாம்சத்தின்படி உறவு முறையில் தாயாய் வந்தாள். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளை ஒரே குடும்பத்தில் இருக்கிற 2 பேரில் ஒரே திரிகை திரிகிற ஒரே இடத்துல மாவு அரைக்கிற 2 பேரில் ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒருவர் கைவிடப்பட்டு போகிறார். அப்படி நம்ம கைவிடப்பட்டு போனால் நம்முடைய நிலைமை எவ்வளவு பரிதாபமாக இருக்கும். 3வது, ஒரே வயலில் வேலை செய்கிற 2வரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மற்றவன் கைவிடப்பட்டு போனால் எப்படி இருக்கும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவுடைய அதாவது இயேசு 12 சீஷர்களை அழைக்கிறார். இந்த 12 சீஷரில் 2 பேர், அதாவது ஆண்டவர் சபையை குறித்து ஆண்டவர் பல உமைகளிலே பல காரியங்களிலே சபையை வயல் என்கிறார், திராட்சை தோட்டம் என்கிறார், என்ன அப்படி பல காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசும்போது இங்கே ஒரே வயலில் வேலை செய்கிற 2 பேரில் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்பட்டு போகிறான். அப்போ கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதில் 2 மனுஷனை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்று அப்போஸ்தலனாகிய யோவானும், 2வது யூதாசையும் கவனித்து பாருங்கள். இந்த 2 பேருடைய வாழ்க்கையில் இவர்களை ஆண்டவர் ஒன்று போல தான் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் ஒன்று போல தான் பிரசங்கம் பண்ணுகிறார். ஆண்டவர் ஒன்று போல தான் இவர்களை நடத்துகிறார். ஆண்டவர் பட்சபாதம் இல்லாமல் 2 பேருக்கும் ஒன்று போல தான் போதிக்கிறார். 2 பேரையும் ஒன்னா தான் கூட்டி கொண்டு போகிறார். அவர் எங்கே போனாலும் அந்த 12 பேரையும் ஒன்னா தான் அழைச்சிட்டு போகிறார். அதில் சிலர் மாத்திரம் 3 பேர் மாத்திரம் விசேஷமாய் கூட்டி கொண்டு போகிறார். அவங்கள ஒன்று போல தான் பிரசங்கிக்க சொல்லுகிறார். அவர்களை ஒன்று போல நடத்துகிறார். ஆனால் அப்படி நடத்திருந்தோம் ஒருத்தன் ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டவனாய், மற்றவன் யூதாஸ் நாண்டு கொண்டு மரத்தில் தொங்குகிறவனாய் காணப்பட்டதுக்கு காரணம் என்ன? கவனிங்க, ஆண்டவர் ஒரே வயலில் தான், ஒரே இடத்துல தான், ஒரே மாதிரி தான், ஒரே போல தான் பிரசங்கம் பண்ணு, ஒன்று போல கிராமத்துக்கு போ, ஒன்று போல
நீ எங்க போனாலும் ஒன்று போல போன்னு தான் சொல்றாரு. ஒன்று போல பட்சபாதம் இல்லாத நடத்துகிற அந்த ஆண்டவர் இடத்துல ஒருத்தன் போய் ஆண்டவருடைய மார்பில் சாஞ்சிக்கிட்டான், ஒருத்தன் மரத்தில் போய் நாண்டு கொண்டு செத்தான். தொங்கரம் கவனிங்க, ஆண்டவர் அங்க நீ இப்படி வாழு, நீ இங்க உட்காரு, நீ இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்லாம் சொல்லல. ஒன்று போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா கவனிச்சு பார்த்து தியானிக்கும் போது யோவான் இடத்துல சில அதாவது ரட்சிக்கப்படுகிற அழைக்கப்படுகிற எல்லாரும் பூரணமா அழைக்கல. குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் இருக்கும். எல்லாம் இருந்து தான் வந்திருப்பாங்க. அப்போ இந்த யோவான் இடத்துல என்ன காணப்பட்டது என்றால், ஆண்டவர் எச்சரிக்கிற போது, ஆண்டவர் சொல்லுகிற போது, ஆண்டவர் பேசுகிற போது அவன் ஆவியில உணர்த்தப்பட்டு தன்னை சரிபடுத்தி கொண்டான். ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது, ஐயோ நான் சுத்திகரிக்கப்படணுமே, நான் சரி பண்ணப்படணுமே, என் ஜீவியம் மாறணுமே, என் குணம் மாறணுமே, என் வாழ்க்கை மாறணுமே, என் நட மாறணுமே, என் உட மாறணுமே, என் பாவனை மாறணுமேன்னு சொல்லி அவன் தன்னை என்ன செய்தான் என்றால் மாற்றிக்கொண்டான். ஆனா யூதாஸ் என்ன பண்ணான் தெரியுமா? ஆண்டவர் எவ்வளவோ எச்சரித்த போதிலும், ஆண்டவர் எவ்வளவோ பேசின போதிலும், ஆண்டவர் எவ்வளவோ உரைத்த போதிலும் அவன் உணர்வில்லாம அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? அவன் உணரில்லாம எச்சரித்த போதும் அந்த எச்சரிப்பை அவன் என்ன செஞ்சிட்டானா சீரடைந்து விட்டான். அதாவது அதை பெருசா எண்ணாம, அதை பொருட்படுத்தாம என்ன பண்ணிட்டான்னா, பொருட்படுத்தவே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லிட்டு போட்டோம், அவருக்கு வேற வேலை இல்லை. ஆண்டவர் எதை வேணா பிரசங்கிச்சுட்டு போட்டோம், நான் இப்படி தான் நடப்பேன், இப்படி தான் போவேன். அப்படியும் இன்னைக்கு ஒரு சில கூட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவானுக்குள்ள இருந்த மேலான ஆசை என்ன தெரியுமா? நான் மாறணும், நான் மாறணும், என் எண்ணம் மாறணும், என் குணம் மாறணும், என் சிந்தை மாறணும், என் செயல் மாறணும். அவனுக்குள்ள இருந்த மேலான ஆசை அவனை உருவாக்கிட்டு ஆண்டவருடைய மார்பில் அவனை சாய வைத்தது. ஆனா இந்த யூதாசனுடைய ஆசை அப்படி இல்லை. அவன் பணம், பொருள், காசு நமக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய ஆசை அப்படி இருந்தது. ஆனா இன்றைக்கு சபைகளில் இருக்கிற கொஞ்சம் விசுவாசிகளை நம்ம கவனிச்சு பார்த்தோன்னா, சிலருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையை, சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் கவனிச்சு பார்க்குறேன். எவ்வளோ பேர்கிட்ட ஆண்டவருடைய வார்த்தை வந்தாலும், நான் இப்படி தான் இருப்பேன் பாஸ்டர், என்னை மாற்ற முடியாது, என்னை மாற்றிக்க முடியாது, என்னை சீர்படுத்த முடியாது. சிலர் சின்ன சின்ன, அதனால் ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இந்த யூதாசு அவன் மனசில் ஆண்டவருக்கு இடத்தை கொடுத்து தன்னை மாற்றிக்க ஒப்பு கொடுக்கல. ஆனால் யோவான் என்ன செஞ்சானா, தன்னை மாற்றிக்கொள்ள அந்த இருதயத்தில் இடம் கொடுத்தான். அப்படித்தான் நாம் இருக்கிறோம் இன்னைக்கு சபையில். அநேகர் நீ என்ன சொல்லு, நான் மாறவே மாட்டேன் பாஸ்டர், நான் இப்படி தான் வருவேன், இப்படி தான் உட்காருவேன், நான் இப்படி தான், நான் போடுறது தான் சட்டம், நான் சொல்கிறது தான் காரியம், நீ இப்படி தான் செய்யணும். இல்லை தேவனுடைய பிள்ளையே, நீ உன்னை மாற்றிக்கொள்ள விரும்பலைன்னா ஆண்டவர் உன்னை கைவிட்டு ஆக்கணைக்குள்ளாக தான் தீர்ப்பார். நீ உன்னை மாற்றிக்கொள்ள விரும்பினா கர்த்தர் உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோவான் அவனுடைய ஆசை என்ன தெரியுமா? நான் ஒரு தூணா மாறணும், நான் ஒரு பில்லரா மாறணும், நான் ஆண்டவருடைய இருதயத்தில் எப்பவுமே சாஞ்சிக்கிட்டு இருக்கணும். அப்படின்னதுனால தான் ஆண்டவர் அவனுக்கு என்ன கொடுத்தார் தெரியுமா? சுவிசேஷத்தில் 4வது சுவிசேஷத்தை எழுதக்கூடிய கிருபையும் பரலோகத்தினுடைய மேன்மையை அந்த யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை, பரலோகத்தினுடைய மேன்மைகளை அழகாய், அவன் தேவனை கண்ட தரிசனங்களை அழகாய் வெளிப்படுத்தி எழுதி வைத்திருக்கிறான். அதற்கு காரணம் அவனுடைய ஆசை தான். நம்முடைய ஆசை தேவனிடத்தில் சேரணும், தேவனோடு கூட நடக்கணும், தேவனோடு கூட வாழணும், இப்படி இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு என்ன சொல்றார்? ஆண்டவர் என்ன சொல்றார்? என்னிடத்துல அன்பாய் இருக்கிறவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். நீ இயேசுவின் இடத்துல அன்பாய் இருப்பாயானால், இயேசுவை நேசிப்பாயானால்,
இயேசுவை தேடுவாயானால் அவர் என்ன செய்வாராம்? உன்னை உன்னை அதாவது இயேசுவை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படித்தான் இந்த யோவான் இருந்தபடினால இந்த யோவானுக்கு இயேசுவை வெளிப்படுத்தினார், பரலோகத்தை வெளிப்படுத்தினார், பரலோகத்தினுடைய மேன்மைகளை வெளிப்படுத்தினார். உனக்கும் அந்த ஆசை இருக்குமானால் தேவன் பரலோகத்தின் ராஜ்யத்தினுடைய மேன்மைகளை மகிமைகளை உனக்கு வெளிப்படுத்துவார். ஆனால் இந்த யூதாஸ் ஆண்டவரையும் பாருங்க, யூதாசுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கவனித்து பாருங்க. அந்த ஆண்டவரையும் தன்னோடு கூட அந்த 12 சகோதரர்களையும் சீஷர்களையும் அவன் என்ன செய்தான் என்றால் விட்டு பிரிந்து சத்துருக்களோடு சிநேகத்தை வைத்து கொண்டான், சத்துருக்களோடு சேர்ந்து கொண்டான். அப்படி சேர்ந்து கொண்டதுனால அவன் நடுஜாமத்திலே வந்து இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறான். கவனிங்க, இயேசு இப்போ நான் நினைக்கிறேன், நான் அப்படி யோசிக்கிறேன், ஏன்னா இயேசு கெத்செமனி தோட்டத்தில் நடுஜாமத்தில் ரத்த வேர்வையில் அவர் வேர்வை துளியாய் சிந்தி ஜெபிக்கிறார். ரத்தம் பாதி வந்துடுச்சுன்னா பாதி ஜீவன் போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, இப்போ சாதாவாக என்னை எடுத்துங்க, நான் ஒரு இன்னைக்கு காலையில் ஒரு 5 முறை தண்ணியாக போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்க, என் ஜீவன் பாதி போயிடுச்சு. புரியுதுங்களா? இல்லை லூஸ் மோஷன் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், நம்முடைய ஜீவனில் இல்லை தண்ணி இப்போ என் சரீரத்தில் வெயில்னால வேத்துருச்சுன்னு வச்சிங்களேன், தண்ணி வெளியே வந்துருச்சுனாவே நான் ரொம்ப டயர்டாயிடுறேன், ரொம்ப வேர்த்து போனால் சோர்ந்து போயிடுறேன். அப்போது இயேசுவினுடைய சரீரத்தில் இரத்த வேர்வை வந்து அவர் பாதி ஜீவன் அற்றவராய் இருக்கிறார். ஆனால் அந்த ஆண்டவரையே போய் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? ஆண்டவரை அழகாக முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறான். ஆனால் ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே என்னோடு அப்பம் புசித்தவன் அவன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான் என்று சொல்லியிருக்கிறது. அப்படின்னா அவன் ஆண்டவரை எவ்வளோ தந்திரமாக ஆண்டவருக்கு முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் கூட இருக்கிறவன் இவன் நான் போய் யாரை காட்டணும், அவர் தான் இப்படி காலில் மிதிச்சாவது சைகை காட்டியிருக்கலாம், வேத வசனம் நிறைவேறி இருக்கும். ஆனால் அவன் அழகாக போய் அன்பா அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற மாதிரி ஆண்டவரை முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் கவனித்து பாருங்க, இவன் கண்ட பலன் என்ன? இப்போ மற்ற 12 பேர், மற்ற 11 பேர் அவங்கள குறித்து ஆசீர்வாதமான ஆண்டவருக்கான மகிமையான மேன்மையான காரியங்கள் இந்த 12 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவனை குறித்து வேதம் என்ன சொல்லுது? இல்லை இவன் ஆண்டவரை காட்டி கொடுத்ததுனால அவன் அடைஞ்ச பலன் என்ன? அப்படி அந்த பலனால வந்த பணத்தினால அவனுக்கு என்ன பிரயோஜனம்? அந்த பணத்தை கொண்டு அவன் என்ன செஞ்சான்? ஒன்றும் செய்யலை. அதனால அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வரைக்கும் நிந்தனை என்ன? இயேசுவை காட்டி கொடுத்த துரோகி என்ற பெயரை பட்டத்தை சூடிக்கொண்டானே தவிர வேறு ஒன்றையும் அவன் அங்கே அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த யூதாஸ் துரோகி என்ற பெயரையும் ஒரே வயலில் தான் இருக்கிறாங்க, ஒரே வயலில் தான் வேலை செய்கிறாங்க, ஒன்றாய் தானே இருந்தாங்க. இப்போ இவன் துரோகி என்றும் இந்த யோவான் மார்பிலே ஆண்டவருடைய மார்பிலே சாய்கிறவன் என்றும் பெயரை பெற்று ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். அப்போ ஒரே வயலில் இருக்கிற 2 பேரிலே ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், மற்றவன் கைவிடப்பட்டு போகிறான். நான்காவது ஒரே ஆலயத்தில் இருக்கிற, ஒரே ஆலயத்துக்கு வந்து ஆராதிக்கிற, ஒரே ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்கிற, ஒரே ஆலயத்தில் வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒருவன் கைவிடப்பட்டு போவானானால் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்பட்டு போகிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9 முதல் 14 முடிய வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே வாசிக்க வேண்டாம், அங்கே 2 மனுஷரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயக்காரனையும்
பரிசேயனையும் கவனித்து பாருங்கள். ஒன்று போலதான் அவங்க ஆலயத்துக்கு புறப்பட்டு வராங்க. வித்தியாசம் கிடையாது. இவனும் ஆலயத்துக்கு போகணுன்னு வரான், அந்த ஆயக்காரனும் ஆலயத்துக்கு வரணும்னு வரான், பரிசேயனும் ஆலயத்துக்கு வரணும்னுட்டு ஒன்று போலதான் பிரவேசிக்கிறார். ஒன்று போலதான் உள்ள வராங்க. ஒன்று போலதான் என்ன செய்யறாங்கன்னா உள்ள வந்து ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. ஒன்று போலதான் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. ஒருத்தன் நீதிமானாக்கப்பட்டு ஒருவன் ஆக்கணைக்கு உட்பட்டு திரும்பி போகிறான். கவனிங்க, இந்த ரெண்டு பேருக்குள்ள உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? ரெண்டு பேரும் ஆலயத்துக்கு வந்தாங்க, ஒன்று போல தான் வந்தாங்க, ஒரே நேரத்துக்கு தான் வந்தாங்க, ஒன்று போல தான் ஆலயத்தில் இருந்தாங்க, ஒன்று போல தான் ஜெபம் பண்ணினாங்க. ஏன் ஆண்டவர் வித்தியாசமானவரா? இல்லை, ஆண்டவர் வித்தியாசமானவர் அல்ல. கவனிங்க, பரிசேயன் என்ன பண்ணினான்னா பெருமை. அவனுடைய வாழ்க்கையில அவன் ஜெபம் செய்யலைங்க. அவன் வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பாருங்க, அதை கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. அவனுடைய ஜெபத்துல எந்த வேண்டுதலும் கிடையாது. ஆலயத்துக்கு வந்தான், பார்வைக்கு வந்தான், அவன் ஜெபம் செய்கிறது போல தன்னை பெருமைப்படுத்தி கொண்டான், பெருமையாக பேசுகிறான். அவன் ஜெபத்துல எதையாகிலும் அவன் கேட்டானா? வேண்டுதலே கிடையாது. கவனிங்க, ஜெபிக்கிறவன் போல தேவ சன்னதியிலே நின்னான். எப்படி நின்னா? ஜெபிக்கிறவன் போல தேவனுடைய சன்னதியில தேவ தூதனை போல நின்னான். ஆனா நின்னானே தவிர அவன் ஜெபிச்சானா? இல்லை. தன்னை பற்றியே, தன்னுடைய காரியத்தை பற்றியே, தன் பெருமையை பற்றியே, தன் குணாதிசயத்தை பற்றியே ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான். ஆண்டவர் தான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு, அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது, உன்னை ஆண்டவர் பார்க்காம இருக்காரு. நீ ஆலயத்தில் வந்து இந்த பரிசேயன் என்ன செய்யறான்? தன்னையே புகழ்கிறான், மற்றவங்களை அற்பமா என்றான், மற்றவங்களை குற்றப்படுத்துகிறான், மற்றவங்களை தூசிக்கிறான். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில இதுதான் நடந்தது. அவங்க ஜெபிக்கவோ ஜெபம் பண்ணவோ ஆராதிக்கவோ அவன் வரவில்லை. தன்னை புகழ, தன்னை போற்ற, தன்னுடைய காரியங்களை ஆலயத்தில் தன்னை மேன்மையாய் சொல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய ஜெபமும் ஜெபம் அல்ல, அவனுடைய சோத்திரம் அல்ல. அவன் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவன் சொல்லவில்லை. நான் ஆண்டவரிடத்திலிருந்து இதெல்லாம் பெற்றுக்கிட்டேன்னு கூட சொல்லலை. அந்த நன்றி உள்ள இருதயம் கூட இல்லை. அவன் என்ன செய்தான் என்றால் தன் மேலே, தன் சுயத்தின் மேலே, தன் பணத்தின் மேலே, தன் பொருளின் மேலே நம்பிக்கை வைத்து அவன் மற்றவர்களை அற்பமாய் எண்ணினான். அதுதான் காரணம். தேவாலயத்துக்கு வந்தான், ஆனா இவன் தன்னை குறித்தே, தன்னுடைய பேரை புகழை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவனாய் இருந்தான். அவன் ஜெபம் ஒன்றுமே, ஆண்டவரே இதை தாரம், இதை பெற்றுக்கிட்ட, இதை கொடுத்தீங்க, இதற்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவரை அங்க மகிமைப்படுத்தவே இல்லை. ஆலயத்திலே தான் நிற்கிறான், தேவ தூதனை போலதான் தேவ சன்னதியிலே நிற்கிறான். அருமையானவர்களே, ஆனா அந்த ஆயக்காரனை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அந்த ஆயக்காரன் ரொம்ப சிம்பிளா, அவன் ரொம்ப நேரம் வரிசையா வேதத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே அழகுபடுத்தி ஆண்டவரை வர்ணிக்கல. அவன் வரான், சொல்றான், ஆண்டவரே நான் யாரு? பாவி, என் மேல என்ன பண்ணுங்க? கிருபையா இருங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவன் பெரிய ஒரு ஜெபம்லாம் செய்யல, சிறிய ஜெபம்தான். அவன் அதிக தாழ்மையோடு, உண்மையோடு, முழு மனதோடு அவன் உள்ளத்துல இருக்கிற காரியத்தை அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்றான். சாமி, நான் வந்திருக்கிறேன், உங்களை எடுத்து பார்க்க என்னால எனக்கு தகுதி கிடையாது, நான் அவ்வளோ பரிசுத்தவானும் கிடையாது, அதனால நீங்க என்ன கொஞ்சம் பாருங்க சாமி, என்ன கொஞ்சம் ஆசீர்வதிங்க சாமி, நான் பாவி சாமி. புரியுதா? நடைமுறையில் அவன் அப்படிதான் சொல்லி இருக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் ரெண்டு பேரும் ஒரே ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிற அவர்களை பார்த்து அவன் அல்ல, இவனே நீதிமான் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கிறார். ஆண்டவர்
தம்மை ஆராதிக்க வந்திருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை அறிவார். ஆண்டவர் இந்த ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கிறார், உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் இப்போ பேசுகிறேன்னா கேட்குறேன், நீங்கள் என்ன சிந்தையோடு வந்திருக்கீங்க, எப்படி வந்திருக்கிறீங்க, எந்த நிலைமையில் இருக்கிறீங்க, உங்களுடைய குணம் என்ன, உங்களுடைய சுபாவம் என்ன, நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீங்கன்றத கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். எல்லாரையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆனபடினால அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆனபடினாலே தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, அவன் அல்ல இவனே, அவள் அல்ல. இப்போ ஆண்டவர் உங்களை எல்லாரையுமே அறிஞ்சிருக்கிறார். அதனால தான் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அவன் இல்லைப்பா. இப்போ நான் இப்போ பாஸ்டர் நினைப்பாரு, நான் நினைப்பேன் எல்லாம் பரிசுத்தவான் தான், எல்லாம் நீதிமான் தான், எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானது தான் நான் நினைப்பேன். ஆண்டவர் என்ன நினைக்காரு, எப்பா நீ நினைக்கிறது தப்புப்பா, அவர் இல்லைப்பா, இவர் இல்லைப்பா, இவர் இல்லைப்பா, அவங்க தாம்பா, இவங்க தாம்பா. நாங்கள் யாரெல்லாம் பரிசுத்தவான் அவங்களுடைய நடைய உடைய பார்த்து சொல்கிறோமோ அவங்களெல்லாம் ஆண்டவர் பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா, அவங்க இல்லைப்பா, அந்த அம்மாப்பா, ஏழை அம்மாப்பா, இவங்க தாம்பா, அவங்க தாம்பா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் தன்னுடைய அக்கிரமத்தை உணர்ந்து அவருடைய பாதத்தில் தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனை ஆண்டவர் என்ன செய்வார்னா ஆசீர்வதிப்பார். அவர்களை அது ஆணோ பெண்ணோ தான் அக்கிரமம், தான் பாவம், தான் மீறுதலை ஆண்டவருடைய ஆலயத்தில் உணர்ந்த ஆண்டவரே நான் பாவிப்பா, நான் பாவி, என்னை மன்னிங்க, என் மேலே கிருபையாயிருங்க. ஏன்னா அப்படி எல்லாரும் அந்த தாழ்மையான மனப்பான்மை இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சபையில் இருக்கிற தேவ ஜனங்களிடத்தில் நம்ம ஒன்று போலதான் சத்தியம் போது, ஒன்று போலதான் ஆவியானவர் பேசுகிறார். ஆனால் நமக்குள்ளே அந்த தாழ்மையான மனப்பான்மை இல்லை. தன்னுடைய சுயநீதி மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தருடைய பிரகாரங்களிலே, கவனிங்க, தன்னுடைய சுயநீதியின் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தருடைய பிரகாரங்களை துணிகரமாய் மிதிக்கிற பாவிகள் யாராக இருந்தாலும் சரி, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் தன்னுடைய சுயநீதியை நம்பி துணிகரமாய் மிதிக்கிற யாராக இருந்தாலும், அது நீயா இருந்தாலும் நானாக இருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்தில் இருந்து எந்த ஒரு நன்மையும் நாம் பெற்றுக்கொள்ளவே மாட்டோம். அது எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, நீ என்ன கொடுத்தாலும் சரி, நீயே சபையை தாங்கினாலும் சரி, நீ தான் சபையை தூக்கி பிடித்தாலும் சரி. ஏன்னா சிலர் இருக்கிறாங்க. அதனால் நீ துணிகரமாய் உன்னுடைய சுயநீதியை நம்பி வருவாயானால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு, அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. அந்த வித்தியாசத்தை நம்ம தெளிவாக அறிஞ்சு கொள்ளணும். ஆனால் இன்றைக்கு வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி நாம் என்ன செய்கிறதில்ல, நடக்கிறதில்ல. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆலயத்துக்கு வருகிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்கிறோம்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம துணிகரமாய் செயல்படுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரே வயல் தான், அந்த ஒரே வயலில் வேலை செய்தாலும் 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒருவன் கைவிடப்பட்டு போகிறான். அப்போ ஒரே ஆலயம்தான், ஒரே ஆலயத்தில் வந்து நம்ம தேவனை ஆராதிக்கிறோம். அதில் ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மற்றவன் கைவிடப்பட்டு போகிறான். அப்போ ஒரே ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறவர் போல நாம் காணப்பட்டாலும் சில குடும்பங்களை பார்க்கிறோம். சில குடும்பத்தில் கணவன் மனைவி, சில குடும்பத்தில் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து வந்து கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். ஆனால் அதில் எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுவோம், எத்தனை பேர் கைவிடப்படுவோம் என்று ஆண்டவர் இன்றைக்கு வருவாரானால் அப்போ தான் தெரியும். ஆனால் எல்லாரும் நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போயிடுவோம் பிரதர், நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன் பிரதர், நான் உண்மையாக இருக்கிறேன் பிரதர், போயிடுவோம் பிரதர், நம்முடைய வெளிப்பார்வையில் சொல்லிவிடுவோம். ஆனால் யார் போவாங்க அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாருன்னா, பவுல் அழகாய் தெளிவாய் எழுதுகிறார். 1 கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 51, 52 வாசித்து பாருங்க.
அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 4 காரியங்களை நான் உங்களோடு கூட சொன்னேன். ஒரே படுக்கையில் இருக்கிற 2 பேரிலே ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒருவன் கைவிடப்பட்டு போனால் எப்படி இருக்கும்? அதற்கு ஆதாரமாக ஏசா யாக்கோபுடைய வாழ்க்கையை சொன்னேன். ஒரே திரிகை திரிகிற 2 சகோதரியில ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒருத்தி கைவிட்டு போனால் எப்படி இருக்கும் என்று சொல்லி நகோமியுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த நகோமியுடைய வீட்டில் வளர்ந்த 2 சகோதரிகளை குறித்து சொன்னேன். ஒரே வயலில் இருக்கிற 2 பேரிலே ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒருவன் கைவிடப்பட்டு போனால் எப்படி இருக்கும் என்று சொல்லி யூதாசையும் யோவான் சானகனையும் யூதாசையும் குறித்தோம். ஒரே ஆலயத்திலே வந்து ஆராதிக்கிற 2 பேரிலே ஒருவன் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒருவன் கைவிடப்பட்டு போனால் எப்படி இருக்கும் என்று சொல்லி சொன்னேன். ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், 1 கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 51, 52 வாசிங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பவுல் அழகாய் சொல்லுகிறார் ஒரு ரகசியம். இது கிறிஸ்துவ வாழ்க்கை ரகசியமானது. ஏன்னா ஆண்டவர் வரப்போகிற இயேசுவை சந்திக்கணும். நாம அப்ப சந்திக்கணும்னா மனவாட்டியாகிய சபை ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தமா இருக்கும் பொழுது எப்ப கடைசி எக்காலம் தொனிக்குன்னுட்டு யாருக்குமே தெரியாது. அது தொனிச்ச உடனே நம்ம இமை பொழுதுல எல்லாம் என்ன செய்யணும்? மறுரூபமாக்கப்படணும். ஒரு இமை பொழுதுல நீங்களும் நானும் மறுரூபமாக்கப்படுவதற்கு தான் ஆயத்தமாக்கக்கூடிய இடம் சபை. இந்த சபையில வந்து ஆராதிக்கிற தேவ ஜனங்கள், தேவனுடைய வார்த்தை வரும்போது நாம என்ன செய்யணும்னா அதற்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவருக்கு ஆயத்தமா இருக்கணும். எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும். அது நைட்டோ பகலோ காலையிலோ எப்போ நீட்டு நம்ம சொல்லக்கூடாது. நான் ஆண்டவர் வரட்டும் பிரதர், அப்போ நான் ஆயத்தமா இருக்கேன். நீங்க போகவே முடியாது. ஏன்னா சபையில நான் இந்த சபையை குறித்து நான் சில சபைகளில் போகும்போது சொல்லுவேன். ஏன்னா அங்கே சபை ஆராதனைனா அந்த ஆராதனைக்கு முன்னாடி முழங்கால் படியிடுகிறது நான் விரும்புவேன். நான் கரெக்டாக டைமை கனெக்ட் பண்ணி தான் வருவேன். நான் சில சபைக்கு போயிருக்கிறேன். நான் கடந்த வாரத்தில் ஒரு சபைக்கு போயிருக்கிறேன். அந்த சபையில் 10 மணிக்கு ஆராதனை ஜெபம். பாஸ்ட் எத்தனை மணிக்கு வந்தார் தெரியுங்களா? 11:45. அப்போது நான் இதெல்லாம் வந்து நான் பார்க்கும்போது அப்படியே வேதனைப்பட வேண்டியதாக இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இமை பொழுதுல மறுரூபமாக்கப்பட வேண்டிய நாம் என்ன செய்யணும்னா ரொம்ப ஆண்டவருடைய காரியத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் அதனால் இந்த சபையை குறித்து நான் வெளியில் போகும்போது சொல்லுவேன், நான் 7:30 மணிக்கு நீட்டு நான் தான் முதல் ஆளாக இருக்கணும்னு போனால் எனக்கு முன்னாடியே சபை நிறைஞ்சிருக்கும்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ நான் கூடுமான வரைக்கும் நான் அது சின்ன ப்ரேயராக இருக்கட்டும், பெரிய ப்ரேயராக இருக்கட்டும், சின்ன சபையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஆனால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? என் நேரத்தோடு பாஸ்டர்கிட்ட கேட்பேன். என்னை கூப்பிட்றவங்ககிட்ட, ஐயா எத்தனை மணிக்கு, 7 மணிக்கா 7:30கா, அதை கேட்பேன். நான் அத்தனை மணிக்கு சரியாக அங்கே இருக்கிறதுக்கு பிரயாசப்படுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு ரகசியம். அந்த ரகசியம் என்னன்னா, நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. எல்லாருக்கும் பிறப்புன்னு ஒன்று உண்டு, அதில் இறப்பும் உண்டு. அதனால் அந்த இறப்பை ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா நித்திரை, இளைப்பாறுகிறார்கள். அந்த இளைப்பாறுதல் முடிஞ்ச உடனே பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 15, 16, 17 வாசிங்க. அந்த இளைப்பாறுதலில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்றால், பவுல் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினது 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 15, 16. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கர்த்தருடைய வருகை மட்டும்
இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபையே, தேவ ஜனமே, நாம ஆண்டவரோடு கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா நம்ம உயிரோடு இருக்கிறவங்க நாம எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தமா இருந்தா தான் போக முடியும். அப்போ கர்த்தர் வரும்போது ஆரவாரத்தோடு வரப்போகிறார். மரித்தவர்களோடு கூட வரப்போகிறார். அவங்க அந்த பரிசுத்தவான்கள்லாம் முதலாவது எழுந்துருவாங்க. அப்ப பின்பு உயிரோடு இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய வருகைக்கு போக வேண்டும். ஆண்டவருடைய வருகையில காணப்பட வேண்டும். அதற்கு தான் நீங்களும் நானும் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறோம். எப்பவுமே ஆயத்தமாக இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. ஆண்டவர் எப்போ வருவார்ன்றதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. ஆகவே ஆண்டவர் எப்படி வருவார் தெரியுங்களா? யூதாவின் புத்தகத்தில் 1:15 வாசிக்கும் போது, யூதாவின் புத்தகம் 15ஆம் வசனம் சொல்லுது, அவர் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு பூமிக்கு வரப்போகிறார். அதற்கு முந்தியே அவர்களிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது அவசியம். ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு வேலை ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட வரப்போகிறார். அதற்கு முந்தியே நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் மகிமையான சரீரங்களோடு முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆண்டவருக்குள்ள மரித்த பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள், தேவ ஜனங்கள், அவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க. பின்பு உயிரோடு இருக்கிற நாம் மணவாளனாகிய இயேசுவை சந்திக்க மணவாட்டியாகிய சபை ஆயத்தமாக்கப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். அதை தான் இயேசு சொன்னார் யோவான் 12:40, நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எதிர்பார்க்காத நேரம் இயேசு வரப்போகிறார். இயேசு வந்தான்னா நீ ஏற்றுக்கொள்ளப்படுவாயா அல்லது கைவிடப்படுவாயா? இயேசு வந்தார்னா உன்னை என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னிலே பழுதொன்றும் இல்லை என்று சொல்லுவாரா? அல்லது இயேசு வருவார் என்று சொன்னார் அக்கிரம செய்கைக்காரனே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவாரா? நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில காணப்படுகிறீங்க தேவனுடைய பிள்ளையே, சபையே, தேவஜனமே? ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்றால், சபையில காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? காது எல்லாருக்கும் தான் இருக்குது, எல்லாரும் தான் கேட்குறோம். அந்த காது உள்ளவன் கேட்டு அந்த வசனத்தின்படி ஜீவித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். எல்லாரும் காது இருந்து கேட்டால் போதாது, அதை கேட்டு வசனத்தின்படி ஆவியானவர் சொல்லுகிறபடி நம்மை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் இருக்கிற 2 பேரிலே ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். திரிகை தெரிகிற 2 பேரிலே ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரிலே ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னார். அப்படியானால் உன்னுடைய நிலைமையை கொஞ்சம் குறித்து யோசித்துப்பார். தேவ ஜனமே, நீ ஏசாவை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா அல்லது யாக்கோபை போல வாழுகிறாயா? ஏசாவை போல அவபக்தி உள்ளவனாய், தேவனை தேடாதவனாய், தேவ சிந்தை இல்லாதவனாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இல்லை யாக்கோபை போல உன் வாழ்க்கையில் என்ன
துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், தேவனோடு கூட நல்ல உறவு வைத்திருக்கிறாயா? தேவனோடு நீ ஜெபிக்கிறாயா? தேவனுக்குடைய காரியத்தில் முக்கியத்துவம் கொடுக்கிறாயா? ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டும் ஒருவன் கைவிடப்பட்டும் போனான். ரூத்துவும் ஓர்பாலையும் கவனித்து பாருங்கள். ஒருத்தி ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டாள். ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டதினால அவருடைய வாழ்க்கையில இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு அவளும் மாம்சத்தின்படி தாயாய் மாறினாள். ஆனா ஓர்பாலோ, அவள் கண்ட பலன் என்ன? அவள் விக்கிரக தண்டைக்கும் தன் தேவர் அண்டைக்கும் திரும்பி போனதினால அவள் கண்ட பலன் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒருவன் கைவிடப்பட்டு போனான். ஒருவன் தன்னை சீர்படுத்தி தனக்கு நேராக ஆண்டவருடைய வார்த்தை வந்தபோது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னை சரிபடுத்தி கொண்டான். அவன் ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டான். ஒருவன் ஆண்டவர் எவ்வளவு எச்சரித்த போதிலும் உணர்வடையாதவனாய் அவன் வாழ்ந்ததினாலே அவன் நாண்டு கொண்டு தொங்கினான். அவனுடைய நிலைமை, அவனுடைய முடிவு துரோகி என்ற பட்டத்தோடு போய்விட்டான். ஒரே ஆலயத்தில் 2 பேர் ஆராதிக்க வந்தார்கள். ஒன்று போலதான் தேவனை ஆராதிக்கும்படி வந்தார்கள். ஒன்று போலதான் ஆலயத்துக்குள்ளே நுழைந்தார்கள். ஒருவன் தன்னுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை, தன்னுடைய சுயநீதியை நம்பி தன்னையே புகழ்ந்து கொண்டான். மற்றவனோ ஆயக்காரனோ, பாவியான என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அவன் தேவ சமூகத்தில் கிருபையை பெற்று நீதிமானாக்கப்பட்டு போனான். அப்ப நீ இன்றைக்கு எந்த நிலைமையோடு சபையிலே வந்து கொண்டிருக்கிறாய்? நீ எந்த நிலைமையோடு கர்த்தரை ஆராதிக்கிறாய்? உன்னுடைய குணம், உன்னுடைய சுபாவம் சுயநீதியை நம்பி இருக்கா அல்லது தேவ நீதியை நம்பி இருக்கிறதா? கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நீங்கள் நினையாத நாழியிலே ஆண்டவராகிய தேவன் வரப்போகிறார். நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். சபை ஆயத்தமாய் இருக்க வேண்டும். மனவாட்டி ஆயத்தமாய் இருக்க வேண்டும். மனவாளனாகிய கர்த்தர் நினையாத நேரத்தில் வரப்போகிறார். தேசத்தில் நடக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்போ வருவார், எப்பொழுது வருவார் என்று சொல்லி யாரும் சொல்ல முடியாது. தெய்வ ஜனமே, சபையை நீ ஏற்றுக்கொள்ளப்படுவாயா அல்லது கைவிடப்பட்டு போவாயா என்பதை தெய்வ பிள்ளைகள் தங்களை உணர்ந்து, ஆண்டவர் உங்களுக்கு நேராக ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது அதை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நீங்கள் வரும்போது ஆண்டவரே நான் உங்களுடைய வருகையில் காணப்பட கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து கேளுங்க. நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பிரயோஜனமானவன் ஆண்டவரே, கடமையை மாத்திரம் செய்திருக்கிற ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்யும்படி நம்முடைய கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்பெடுத்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.